அன்பு உறவுகளே, அனைவருக்கும் மாலை வணக்கம். நேற்று நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த 2 செடியை நாம் இப்போ நடவு பண்ண போகிறோம். ஒன்று இந்த வெற்றி மலர் என்று சொல்லக்கூடிய எக்ஸோரா ஃப்ளவர், இன்னொன்று வெள்ளை செம்பருத்தி. 2யும் தொட்டியில் நடவு பண்ணி தகுந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிற வரையிலும் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கள், இந்த வெற்றி பூவை நடவு பண்ணி அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுருக்கோம். இது ஈவினிங் வெயிலுங்க, அப்படியே ஒரு மிதமான வெயில். இந்த இடத்துல இது கரெக்டாக இருக்கும்னு. அடுத்த பாட் பாருங்கள், மண்கலவை இன்றைக்கி சரியான மண்கலவைங்க, சூப்பரான மண்கலவை. அதாவது 1 பங்கு செம்மண், அரை தொட்டி, அதில் கொக்கோபீட்டு, அப்புறம் திரும்பி 1 டப்பு ஃபுல்லாக மண்புழு உரம், அதோட இந்த எதிர்த்த மரத்தில் இருந்த அந்த இலையிலேருந்து, அந்த மரத்துலேருந்து உதிர்ந்த அந்த இலைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த காய்ந்த வேப்ப இலைகள், அந்த இலைகளை தான் இன்றைக்கி மண்கலவையில் கலந்துருக்கோம். ரொம்ப அருமையான மண்கலவை, ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. பாருங்கள், வெள்ளை செம்பருத்தி அழகாக. இந்த பிளான்ட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னால் என்கிட்ட இருந்துச்சுங்க. மாவுப்பூச்சி வந்துருச்சு. அதனால் அதிகமான மாவுப்பூச்சி இருந்ததுனால அதை மெயின்டைன் பண்ண முடியாமல் நான் பிடுங்கி போட்டுட்டேன். அந்த பாரம் மனசில் இருந்துகிட்டே இருந்துச்சு, எப்படியாவது அதை திரும்பி நாம் வளர்க்கணும் அப்படின்னு. அதனால் இந்த முறை தொட்டியில் நடவு செஞ்சு தகுந்த பராமரிப்போடு மாவுப்பூச்சியெல்லாம் இல்லாமல் பராமரிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோட இழந்து போன இந்த செடியை திரும்ப என் வீட்டிற்கு கொண்டு வந்து விட்டேன். பாருங்கள், செடிகள் மேலே எவ்வளோ ஆர்வம், எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மன்னிச்சிக்கோ, போன தடவை உன்னை சரியாக நான் வளர்க்காமல் கை விட்டுட்டேன். இந்த முறை உனக்கு எந்த பூச்சி தாக்குதலும் வராமல் நான் வளர்ப்பேன். அதனால தான் நல்ல சத்தான மண்கலவை போட்டு செய்கிறேன். இந்த மண்கலவையோடு சொல்ல மறந்துட்டேன், 1 டப்பு மாட்டுச்சாண தொழு உரம், காய்ந்த மக்கிய மாட்டுச்சாண தொழு உரம் எல்லாம் போட்டு அப்படியே ஃபஸ்ட் கிளாஸான ஒரு அருமையான ஒரு மண்கலவை போட்டு இந்த தடவை நடவு செஞ்சுருக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ கம்பீரமாக நிற்கிறாங்க. இது 2ம் அரிக்கா ஃபார்முங்க. அந்த அரிக்கா ஃபார்முக்கு நடுப்புற வெள்ளை ரோஸ், இதை பாருங்கள், நடவு செய்யப்பட்ட வெள்ளை செம்பருத்தி. இது அரிக்கா ஃபார்ம். 2 அரிக்கா ஃபார்ம் க்ரீன் கலரில் இருக்கும். நடுப்புற ஒரு ரோஸ் கலர்